கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும்? இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் மறுபடியும் ஒருமுறை. இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகாலில் தேவனை பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தன் அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தேன். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தேன். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். எதிர்காலம் இல்லாமல், எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் சொல்லுங்க. சிறையிருப்பை மாற்றி தந்தே, சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தே. சிறையிருப்பை மாற்றி தந்தே, சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தே. எல்லாரும் இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம். சொல்லுங்க. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ரெண்டு கரங்களை தட்டி அவரை பாட உயர்த்த போகிறோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனாலும், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சு நின்றாலும், கர்த்தர் நம் பட்சத்துல உண்டு. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு யோர்தானின் நிலை கண்டு அவர் சொன்னாரு, பயப்படாதே முன் செல்கிறே என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். ஓ என்று உரைத்து எல்லாரும் சேர்ந்து இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, சொல்லுங்க. நீர் மாத்திரமே, நீங்க மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். கரங்களை தட்டி அப்பா நீர் பெரியவர், எதிரியின் படையமை சூழும் போதும் ஓங்கிய புயம் கண்டு யுத்தம் செய்பவரே. God praise him. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்து, எதிரியின் ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்து, பாடச் செய்து, துதிக்கச் செய்து, எரிகோவின் மதில்கள் இடிக்கச் செய்து. ஓ என்னை துதிக்கச் செய்து, எரிகோவின் மதில் எல்லாரும் கைத்தட்டு. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பாரிப்போம், உம் நாமத்தினால் என்றும்
இஸ்ரவேலின் துதியால் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதியாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவனின் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த வழி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்த வழி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ரெண்டு கையை ஒன்று போல சாட்டி, come on. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம், come on எல்லாரும். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லாயே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லாயே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லாயே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு. ரெண்டு கை தட்டி. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர். காலங்கள் கடந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில். எல்லாரும் சேர்ந்து வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை எனக்கு தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே.
வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் once again beat மட்டும் bass மட்டும். ஓ வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே நீ, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைத்தட்டி எனக்கு சிறந்ததை தருவார், எனக்கு சிறந்ததை தருவார், சிறந்ததை தருவார். ரெண்டு கைத்தட்டி சொல்லுங்க சிறந்ததை. இன்னைக்கு ஆராதிக்கிற வேளையில சிறந்ததை காணுவோம். இயேசுவை உயர்த்துவோம். அவர் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தரை உயர்த்தும்படி நாம் வந்திருக்கிறோம். வேதத்தில் தீர்க்க தரிசனமாக ஒரு 10 தேசங்கள் இணைய வேண்டியிருக்கிறது. அது இணையும் போது அன்னைக்கு வருகை வந்துடும். அன்னைக்கு அந்தி கிறிஸ்துவோடைய வெளிப்பாடும் இருக்கும், இயேசுவோடைய வருகை இருக்கும், பிசாசுனுடைய வெளிப்பாடும் இருக்கும், அவருடைய ரகசிய வருகை இருக்கும். இணையும் போது அவனே வெளிப்படுவான்னா, நம்ம இணையும் போது கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளில் இயேசு உயர்த்துவோம் படி நம்மோடு இணைந்து இந்த மாதத்தில் பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்கள் சென்னை பட்டணத்தில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை திருச்சபையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஃபாதர் பெர்க்மன்ஸோடைய செல்ல பிள்ளை அவர். அப்பான்னு தான் அவரை கூப்பிடுவார். அவ்வளோ அழகு நெருக்கத்தோடு பழகுகிற ஒரு நல்ல தெய்வ மனிதர். முதல் தடவை அவரே தான் எனக்கு வாலண்டியராக ஃபோன் பண்ணி, நான் ஒரு சிடி வைத்திருக்கிறேன், அதை உங்கள் சபையில் கொடுக்கலாமா அப்படின்னு அவரே கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நல்ல ஒரு தெய்வ மனிதனை கர்த்தர் நம் மத்தியில் இன்னைக்கு கூட்டு வந்திருக்கிறார். அவனோடு இணைந்து அநேக சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அருமையான பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்களை அருமையான சகோதரர் சந்தனராஜ் அவர்கள் முன்பாக வந்து பொன்னாடை போர்த்து அன்போடு வாழ்த்தி வரவேற்பார்கள். நம்ம எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க ஆமென். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆராதித்து அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்ல போகிறோம். ஆராதனை என்பது என்ன தெரியுமா? யாராகிலும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை என்றால் என்ன? சிரிக்கிறது ஆராதனையா? ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு குரல் வளத்தை வெளிப்படுத்துவது அல்ல, நம்முடைய மியூசிக் நாலேஜை, இசை ஞானத்தை வெளிப்படுத்துவது அல்ல, அல்லது எல்லாரோட சேர்ந்து நம்ம கையை தட்டி சந்தோஷமா பாட்டு படிக்கிறோம், அது ஆராதனை அல்ல. தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பை வைப்பதுதான் உண்மையான ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்முடைய ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்துவோ. கரம் பிடித்து நடத்துகிறீ, காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீ. வாயை திறந்து கரம் பிடித்து
என்னை நடத்துகிறீ காலமெல்லாம். நம்மை சுமக்கின்றவர், என்னை சுமக்கின்றீ. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா? நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அப்படியே கையை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி கண்களை மூடி நாம் எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னம் இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இன்றைக்கு நம்முடைய நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரமானா ஷியந்தரா லிக்கரதா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. எல்லாம் சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி உம்மை நோக்கி அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. சத்தத்தை உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கையை உயர்த்தி சொல்லுங்க, வாய் திறந்து. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி என்னோடு. நல்லவரே வல்லவரே ஆராதனை. We worship your name, Lord. ஆராதனை. மறுபடியும் நல்லவரே நல்லவரே நீர் மாத்திரமே நல்லவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். அப்பா ஆராதனை உணர்ந்து சொல்வோம். நல்லவரே சுராஜா வல்லவரே ரிபமனஷே ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து. ஆராதனை. நல்லவரே நீர் இறங்கி வாரும் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாரும் பரிசுத்த ஆவியானவரே. எங்களுடைய பாத்திரங்களை நிரப்பும்படியாக இந்த ராத்திரி வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக.
ஓ ரமணஷ்யந்தரலிகன துரவன கடத. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நம்ம எல்லாம் அப்படி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பு மகனே, மகளே, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த ராத்திரி வேளையிலே வாய்களை திறந்து இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம் உயர்த்துவோமா? சத்தத்தை உயர்த்தி let's open your mouth. Everyone praise to Jesus right now. இந்த நிமிஷத்திலே வாய்களை திறந்து நாம் எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. ஓ உமக்கு நன்றி. நம்ம எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சரி, இன்னைக்கு ஒரு நிமிஷம் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படியே நின்று கொண்டு ஆராதிப்பது அல்ல, கொஞ்சம் மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதிகன மகிமைக்கு பாத்திர. உங்க சவுண்ட் உங்களுக்கே கேட்கணும். சொல்லுங்க, துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு கிறிஸ்து ஒருவரே. கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கையை தட்டு. லெட்ஸ் கிளாப் எவ்ரிவன். சத்தத்தை உயர்த்தி நல்ல கையை தட்டி, நல்ல இன்னும் சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது இறங்கி வந்திடுவி, நீர் மகிமை படுத்திடுவி. உம்மை துதிக்கும் போது மகிமை படுத்திடுவி, உம்மை துதிக்கும் போது. கையை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை. வாயை திறந்து ஆராதனை. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கையை தட்டி இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கையை அசைத்து ஆராதனை. வாயை திறந்து எல்லாரும் சத்தமாய் ஆராதனை ஆராதனை. மறுபடியுமாய் ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. துதிகன மகிமைக்கு பாத்திரரை, உம்மை துதித்து பாடுகிறோ. இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. சொல்லுங்க, இருவ பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கையை தட்டி இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜடத்தை போல் நிற்க அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீயும் நானும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்துடைய தலைப்பு என்ன? இயேசுவை உயர்த்துவோம். இந்த ராத்திரி வேளையில அவருடைய நாமத்தை சத்தமாய் உயர்த்துவோமா? வாயை திறந்து கையை தட்டி மகிழ்ச்சியோட நல்ல கரங்களை தட்டி. 2-3 பேர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை கரங்களை தட்டி சத்தமாய் பாடி ஜீவனுள்ள தேவனை உயர்த்துவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தான். சொல்லுங்க, 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தான். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. சொல்லுங்க, நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை. Let's worship everyone. கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இன்னும் அதிகமாய் ஆராதனை
ஒரு மனமாய் துதித்தார். வெரி குட். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. சொல்லுங்க. ஆமென். துதியில் வாழ்பவர். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. வெரி குட். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தான். மறுபடியும் சொல்லுங்க சத்தமா. வாயைத் திறந்து இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. சொல்லுங்க. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவர். 1 2 3 4. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. சத்தமாய். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. கையை தட்டி ஆராதனை ஆராதனை. சத்தமாய். ஆராதனை ஆராதனை. மறுபடியும் ஆராத. ஓ ரபானா ஷியந்தரரி கரதரா. உம்முடைய துதியின் வல்லமை இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. இன்னும் அதிகமாய். வாலிப தம்பி தங்கச்சி, ஏதோ ஒரு ஆராதனை அல்ல, ஜீவனுள்ள தேவனி அக்னி அபிஷேகத்தோடு கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். Let's worship everyone. ஓ ரபா பா 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 ரியக்கரதரா. ஓ இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிரம்பி கையை தட்டி. ஓ ரபானா கட தூரமான கடா. உம்முடைய மகிமையின் வல்லமை, உம்முடைய அக்னி, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இந்த ராத்திரி வேளையில் இறங்கி வருவதாக. Through the mighty power in the name of Jesus. ஓ ரபா பா 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 பா. கட்டுக்களை அவிழ்க்கிறமுடைய அக்னி, துதிக்கிறமுடைய வல்லமை, உம்மை உயர்த்துகிற அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. இன்னும் அதிகமாக இறங்கி வருவதாக. ஹalleluya. எல்லாம் அப்படியே கரங்களை தட்டுவோமா. நம்முடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். God is moving the Holy Spirit moving the. இந்த இடத்தில் கர்த்தரை அசைவாடிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும். சொல்லுங்க. மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இயேசுவே இறங்கி வந்திடுவே. என்னை ஆசீர்வதித்திடுவே. நீர் இறங்கி வந்திடுவே. என்னை ஆசி. கரங்களை உயர்த்தி வந்திருக்கிற அத்தனை பேரு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை ஒலிகோ ஆராதனை. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கை தட்டணும். எப்பனா அந்த தாளம் வரும்பொழுது நல்ல
நல்ல உற்சாகமா கரங்களை தட்டணும். சும்மா உம்முனுலாம் நிக்க கூடாது. புரியுதுங்களா? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையில தட்டி, சத்தத்தை உயர்த்தி நாம் பாட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஜனங்களை பார்த்ததே இல்லை. அருமையான பிள்ளைங்க. ஓ வெரி குட். நல்ல கையை தட்டி உம்முன்னு பாடக்கூடாது. சிரிச்சுனே என்ன பாருங்க, சிரிச்சு. எஸ். யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போவதில்லை. காரணம் என்ன? எனக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். என்னை குறித்து அவருக்கு தெரியும். கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி, நல்ல கைகளை தட்டி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை. பக்கத்துல பார்த்து அஞ்சிடேன் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. கையை தட்டி பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு கூட்டம் பெருசா எழும்பினாலும் never mind, only look unto Jesus. ஆண்டவரை நோக்கி பார். அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நல்ல சந்தோஷமா உம்முன்னு இருக்காதீங்க. சிரிச்ச முகமா கையை தட்டி. எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. கையை தட்டி நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியோட தைரியமா பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எஸ். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நல்ல கையை தட்டி ஜோரா. உன்னதமானவரின் மறைவில் மறைந்துள்ளே எத்திங்கும் அணுகாது, அணுகவே அணுகாது. உன்னதமானவரின் மறைவில் மறைந்துள்ளே எத்திங்கும் அணுகாது, அணுகவே அணுகாது. அணுகவே அணுகாது, அணுகவே அணுகாது. அஞ்சிடேன் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், யாருக்கும் அஞ்சிடேன், ஆண்டவர் இருப்பதா, எனக்கு ஆலோசனை கொடுப்பதா. நல்ல ஜோரா. அப்படியே ஜோரா கையை தட்டுங்க பார்க்கலாம். எதுக்கும் நான் அஞ்சவே மாட்டேன்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீயும் நானும் தான் அஞ்சாத நெஞ்சமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் ஃபியர். எதை குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தை சாதாரண ஆண்டவர்ல, he is not ordinary God. அவர் சாதாரணமானவர் அல்ல, வல்லமை படைத்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் நம்ம பாட்டு ஃபாதர் அழகா சொன்னார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கையை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கையை உயர்த்தி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சத்தமா சொல்லுங்க, எங்களுக்குள்ளே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா கன்ஃபார்மா சொல்ல முடியுமா ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னு? எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா மட்டும் ஓங்கி ஒரு தூத்துக்குடி பவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்க தான் என் உப்பே இருக்கு. நீங்க யாரு? பூமிக்கு. அப்ப உப்பே இங்க தான் இருக்கு, ஃபேக்டரியே இங்க இருக்கும்பொழுது நம்ம டம்மி பீஸா இங்க இருக்கலாமா? நான் லோக்கல் சென்னை பாஷையில சொல்றேன், அட்டகத்தியா நிக்கலாமா? இங்க அட்டகாசம் பண்ணணும் ஆண்டவருக்காக. ஜோர அட்டகாசம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றாருயா. எனக்குள்ள துதியின் ஆவி இருக்கிறது. நான் யூதா கோத்திரத்து சிங்கம், அவருடைய மகன். நான் வாழ பிறந்தவன், ஆளுகை செய்ய பிறந்தவன். துதியினால் பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை, இந்த உலகத்தின் போராட்டத்தை ஜெயிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்குள்ளே நிறைவாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஓங்கி சொல்லுங்க அல்லேலூயா. சாரமற்ற உப்பா இருந்தா சொல்ல வேணாம், காரமான உப்பு மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்டைலா சொல்லுங்க. எதுக்கோ ஸ்டைல் பண்ற ஆளு. ஆராதனை ஆண்டவருக்காக நம்ம மகிமைப்படுத்துறது தப்பே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கை அசைத்து. என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா. இது சரியில்லை, இன்னும் ராகமா பாடு. ஹல்லேலூயா. நல்ல ஃபயரா சொல்லு. ஹல்லேலூயா. இங்க ஃபயரா இருக்கணும் தவிர எரிஞ்ச டயரா இருக்க கூடாது. ஓகேவா? நான் சொல்ற ஒரு பஞ்ச் டைலாக சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்ச் டைலாக் உலகத்தான் சொல்றான், இப்ப நம்ம சொல்ல போறோம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. கோல்டு, ஃபீவரு, காஃபு, இயேசு நாமத்தில் ஆஃப். நல்ல ஜோரா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கோல்டு, ஃபீவரு, காஃபு, இயேசு நாமத்தில் ஆஃப். ஜோர கையை தட்டுங்க பார்க்க. எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இனி நம்ம ஆன் பண்ணி ஆராதிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காக ஒரு டீம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு பிரதர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே பாஸ்டரோடு இருந்து நீங்க பெரிய காரியம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் எப்பவுமே பெரிய காரியம் செய்யறவருங்க. நம்ம செய்யற சின்ன சின்ன தப்பால தான் அந்த பெரிய காரியம் நடக்காம தடையா போயிடுது. 1 2 3 4. இது கர்த்தர் செயல், இது கர்த்தர் செயல், இது கர்த்தர் செயல், இது கர்த்தர் செயல், இது கர்த்தர் செயல். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். நான் உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். கை தட்டுங்க. குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட அவன் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு
ஐயோ எனக்கு யாரும் இல்லை என்று வேதனைப்பட்டான். சித்தம் உண்டு சுத்தமாகி என்று அருள்நாதர் இயேசு அவனை தொட்டு சுகமாக்கினார். தேவ சித்தத்தை தேடி ஓடிவா, இன்றைக்கு நீ சுகம் பெறுவாய். சித்தம் உண்டு சுத்தமாக, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி நான் சுகமாக்கினேன். இது கர்த்தர் செயல், 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 இது கர்த்தர் செயல். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். நான் உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். நல்ல கையை தட்டுங்க. 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்த ஆண்டவர் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வத்தை இன்னும் சத்தத்தை உயர்த்தி 5 அப்பத்தை 2 மீனை, 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தேனே. இது கர்த்தர் செயல், 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 இது கர்த்தர் செயல். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். நான் உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். நான் உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். நான் உன்னோடு இருப்பேன், எப்போதும் இருப்பேன், பெரிய காரியம் செய்திடுவேன். கையை ஜோரா தட்டுங்க. அவர் உன்னோடு இருப்பார், எப்போதும் இருப்பார், பெரிய காரியம் செய்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, கடைசியா நம்ம ஆராதனை பண்ணி அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அவரை விட்டு நம்மால் இன்றைக்கு பிரிய முடியாது. இந்த இடத்துல நான் மலேசியாவில் இருந்த பொழுது ஒரு சபையில் ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். ஆராதனை முகாம், வார்ஷிப் கேம்ப். நான் அதுல டீச் பண்ண போயிருந்த முதல் நாள் கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் ஆராதனை குறித்து பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டை அந்த பலிப்பீடத்திலே கர்த்தர் எழுத வச்சார். இன்னைக்கு நம்ம எல்லாம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். Everyone close your eyes, lift up your hands. பிரதர் ஆஃப் பண்ணுங்க பிரதர். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்துவோம். என்னோடு இணைந்து கடைசி அந்த ஆராதனை ஏற்படும். என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திரர் நீர்தானையா, துதிக்கு பாத்திரர் நீர்தானையா, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். என் கூட சேர்ந்து எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என் தேவன். அப்படியே கர்த்தரை ஆராதிப்போமா? வெரி குட். உம்மை நான் ஆராதிப்பேன்.
தகப்பனும் தாயும் உன்னை மறந்தாலும் அவர் உன்னையும் என்னையும் மறக்காத தெய்வம். என் அன்பு மகனே, மகளே, கரங்களை உயர்த்தி நாம் எல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமா? தகப்பனும் நீரே, என் தாயும் நீரே. தகப்பனும் நீரே, என் தாயும் நீரே. தாங்கும் புகலிடமே. தகப்பனும் நீரே, தம்பி தகப்பனும் நீரே, என் தாயும் நீரே. தாங்கும் புகலிடமே. தாங்கும் புகலிடமே. கரம் உயர்த்தி என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க. என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை மாறவேன், ஒரு போதும் மாறவேன். உம்மை மாறவேன், ஒரு போதும் மாறவேன். என்னுயிர் நீர்தானையா, என்னுயிர் நீர்தானையா. என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். கடைசி எல்லாம் கண்ண மூடி. You are my God. You are my everything. I will praise you. கடைசியா சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாருமா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மை நான் எல்லாம் அப்படி கண்களை மூடுவோமா? எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன். என்னுடைய உயிர் நீர்தானே. உம்மை மாறவேன், ஒரு போதும் மாறவேன். உம்மை மாறவேன், ஒரு போதும் மாறவேன். என்னுயிர் நீர்தானையா, என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். என் தேவனே, என் ராஜனே, உம்மை நான் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர நீர்தானையா, துதிக்கு பாத்திர நீர்தானையா. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன்.
எல்லாரும் இந்த பாடலை கைகளை தட்டி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். நான் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் இந்த பாடல்களை, இந்த வரிகளை கர்த்தர் எனக்கு எழுத கிருபை தந்தார். அதுதான் இப்ப சீடியா இந்த பாட்டுல வந்திருக்கு. நம்ம எல்லாம் பாடுவோமா? கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா தட்டுங்க. நீங்க இல்லனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசியோரை அடக்கினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. கை தூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. நீங்க இல்லனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? சொல்லுங்க. நீங்க இல்லனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? சின்னவனை ஆயிரமாய் உயர்த்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாத இந்த பாஸ்டர் லியோவை ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி தேவையை சந்திச்சு இப்ப உயர்த்துறார். ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாது, கணக்கு பார்த்து தான் 100 ரூபாவா இவ்வளவுதான் என்னால அந்த பேண்ட் எடுக்க முடியும். ஆனா அந்த ஊழியத்துக்கு அழைச்சி ஆண்டவர் கனப்படுத்துற விதங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு சின்னையும் எளிமையுமான ஒரு கூட்டமா இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு சின்ன பிசினஸ் சொல்லலாம். மகனே மகளே, இந்த தெய்வம் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை படைத்தவர். அவர் உண்மையா பற்றி பிடித்துக் கொள். ஊழியத்தில் அவரே உயர்த்துவார். நம்ம நினைப்போம் ரெக்கமெண்டேஷன் வேணும், பெரிய ஆட்களுடைய தொடர்பு வேணும். இல்ல, கர்த்தருடைய பாதப்படியை பிடிச்சிட்டா நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ண கூட்டத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் என் ஊழியத்தில் நடக்குது. கையை தட்டி எல்லாரும் சந்தோஷமா பாடுவோமா? சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. சின்னவனை ஆயிரமாய் உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை, வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தி. நீங்க இல்லனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லனா ஊழியம் செய்ய முடியுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு இவரு தெரியுங்க, இந்த மந்திரி என் கூட இருக்கிறாருங்க, இந்த எம்எல்ஏ என் சர்ச்சைக்கு வராருங்க. யார் வந்தாலும் ஊழியம் வளராது. கர்த்தர் கூட இருந்தால் தான் ஊழியம் வளரும். கர்த்தர் கூட இருந்தால் தான் நம்மளை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அதை போல தான் ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அதே தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே கார்ட்ஸ்லேயே கொடுப்போம். மைனர்ல, இ மைனர்ல நெல். நல்லா உற்சாகமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 18 லட்சத்தை ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான். ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன். நான் பணத்தை வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து என்னை ஏமாற்றி பிரச்சனையில் மாட்டி ஆஃபீஸ் இழந்து போய், காரை இழந்து போய், ஓட்டாம்பரையாக உட்காந்து சாம் ஜபத் ஒரு அண்ணனை, என்னை அதிகமாக என்னை நேசிக்கிறவர், என்னை உற்சாகப்படுத்துகிறவர், அவர் தான் என் டெடிகேஷன் பண்ணார். ஆஃபீஸை பிரம்மாண்டமாக டெடிகேஷன் பண்ணோம். எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். இந்த பாட்டு செடிலாம் வந்து இந்த செடிலாம் கேட்டார் என்னுடைய ஆஃபீஸில். ஒரே டென்ஷன், டார்ச்சர். இந்த திருநெல்வேலியில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கார். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். ஒரே உபத்திரம், மைண்ட் ஃபுல்லாக வேதனை. மலேசியாவுக்கு என்னை கூப்பிட்றாங்க மீட்டிங். அங்கே ஒரு பெரிய குரூப், ஒரு பெரிய மீட்டிங் நடத்துகிறாங்க. 14 மாநிலத்தில் கூட்டம் நடத்தி என்னை கூப்பிட்டாங்க. நாளைக்கு ஊருக்கு போனோன்னா இன்னைக்கு காலையில் கூட டிக்கெட் எடுக்கல.
என்ன கடன் பிரச்சனை, நெருக்கம், அவமானம், என்னத்தையா அந்த ஊழியம் தான் வந்தேன் நான் போய் அவனுக்கு ஜாமீன் நிற்க போய் எனக்கு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. தேவையா அந்த வாழ்க்கை? எனக்கு ஏன் இந்த அவமானம்? எல்லாம் திட்டுறாங்களே, ஃபோன் அவமானப்படுத்துகிறாங்களே, இந்த பைபிளை நான் ஏன் தூக்கினேன்? ரொம்ப டென்ஷன். சரி, ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியாக டிக்கெட், அது டிக்கெட் ஒரு சதி பண்ணுது. 38,000 ரூபாய் டிக்கெட் அன்னைக்கு பார்த்து ஃப்ளைட்டில். சரி, அவசரமாக போயிட்டேன். என்னை ஏர்போர்ட்டில் மலேசியாவில் கொண்டு பயங்கரமாக காரெல்லாம் கூப்பிட்டு நல்ல இடத்துல கூப்பிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை ராஜரிகமாக கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல மீட்டிங் போட்டான். பயங்கர க்ரௌடு, வாலிப பிள்ளைங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன். என்ன பாட்டு? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். பாட தெரியாதா உங்களுக்கு? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. கையை தட்டி சொல்லுங்கோ, நல்ல கையை தட்டி. ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்றும் செய்யலைங்க, இந்த பாட்டை தான் பாடிக்கொண்டிருக்கிறேன், வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். பெருமல்ல, அப்பா நாம் மையப்படுத்தோம். வாலிப பிள்ளைகள்லாம் தேம்பி தேம்பி அழுது தன்னுடைய பாவங்கள் அறிக்கை. மலேசியா தெரியல உங்களுக்கு, எல்லாம் ஸ்டைலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாரையும் அர்ப்பணிக்க வைக்கிறார் ஆண்டவர். சரி, ஓகே, மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, சந்தோஷம்தான். பாஸ்டருக்கு ஒரே மகிழ்ச்சி. எல்லாத்தையும் முடிச்சு என்னை தூக்கிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் மறுபடியும் நைட்டு விட்டாங்க. ஃபோன் கால்ஸ் வருது, கடங்காரங்க, பிரச்சனை, உபத்திரம், நெருக்கம் மிரட்டி கொண்டே இருக்கிறது. தேம்பி தேம்பி அழுகுறேன். அப்படியே தேவ சமூகத்தில் அழுது, இந்த வாழ்க்கை தேவையா, இந்த ஊழியம் தேவையா ஆண்டவரே? அப்படியே போராடி என் கண்ணை பார்க்குறேன். லைட்டை போட்டு, லைட்டை அமைச்சு 1 மணி நேரம் ஜெபிச்சு திருப்பி லைட்டை போட்டு பார்க்குறேன். என் கண்ணு ரெண்டும் ரெட் கலரில் அப்படியே வீக்கமாக இருக்கு. என்னை நீங்கள் காப்பாற்றுங்கப்பா. உடனே ஆண்டவர் பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு பாட்டு வரும். அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் நோட் எடுத்துட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாட்டோ அப்படி இப்படிலாம் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் அனுபவமாய் வருவதுதான் பாடல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து நாங்கள் நோட்டெல்லாம் எடுத்து பேன் எடுக்கல, ஆண்டவர் வார்த்தையை தரார். கண் விழித்து ஜெபிக்கிறே, பாதம் பணிகிறே, இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறே, பாதம் பணிகிறே, இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. சொல்லுங்க என் கூட. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறே, பாதம் பணிகிறே, இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. ஊழிய பாதையில் சோர்வான நேரத்தில் பண கஷ்டம் வந்தாலுமே, ஊழிய பாதையில் சோர்வான நேரத்தில் மன கஷ்டம் வந்தாலுமே, இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. சொல்லுங்க, என் மேல இறங்கும். மறுபடியும் சொல்லுங்க, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. கண் விழித்து ஜெபிக்கிறேன், கண் விழித்து ஜெபிக்கிறே, பாதம் பணிகிறேன், இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. சொல்லுங்க, இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களா, ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் ஆண்டவர் பாட்டு கொடுப்பார். அந்த பாட்டு தான் 1 கோடி ரூபாய்க்கு சமானம் நான் நினைக்கிறேன். பணத்தை காட்டிலும் பாட்டு எத்தனை பேரை தேட்டுறதுங்க. டெல்லியில இருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்றாரு, மிஷனரி, பெரிய ஊழியம் செய்யறாரு. திடீர்னு நைட்டு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஐயா அந்த நீங்க இல்லை நான் பாட்டை கொஞ்சம் பாடி எனக்காக ஜெபிங்க, என் பஞ்சாப் ஊழியத்துக்கு போறேன்றார் 11 மணிக்கு. ஏன் நீயே பாடி ஜெபம் பண்ண வேண்டியதா? இல்ல லைவா நீங்க பாடுங்க, ஆவியானவர் சொன்னார், அதனால தான் ஃபோன் பண்றேன். நான் ஃபோன்ல பாடுறேன். நீங்க இல்லனா
வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஒழியும் வேணாம், சும்மா ஒரு அடிதான். ஒழியும் செய்ய முடியுமா? அவரை பிளஸ் பண்ணி அனுப்புறேன். திடீர்னு யூடியூபை பார்க்குறேன். கனடாவில் பாஸ்டர் டேவிட் நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறார். அவர் கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஒரு கீபோர்டு வச்சு ஒரு ட்ரம்ஸை வச்சு பாட்டு பாடுறார். திடீர்னு பார்த்தா நீங்க இல்லைனா டைப் பண்ணா என் பாட்டை அவர் பாடுறார். நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லை. எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் நான் சொல்றேன் பத்தியில, பணத்தை காட்டிலும் இந்த பாடல் பெரிய ஆறுதலை மற்றவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுக்கிறார். இப்போ கூட நான் நம்ம ஃபாஸ்டிங் முடிக்கும் போது ஒரு பாட்டு எழுதுறேன். நீர் என்னை மறக்க மாட்டீர் இயேசுவே, ஐயா நீர் என்னை மறக்க மாட்டீர் இயேசுவே, நீர் மறப்பீரோ என்னை மறந்து போவீரோ? சொல்லுங்க. நீர் மறப்பீரோ என்னை மறந்து போவீரோ, ஐயா நீர் என்னை மறக்க மாட்டீர் இயேசுவே, ஐயா நீர் என்னை மறக்க மாட்டீர் இயேசுவே. நிறைய பாட்டு எழுதினே இருக்கிறோம், சிடி தான் தாமதமாகுது. நீர் போதும் நீர் போதும் என் இயேசு ராஜாவே, நீரின்றி எனக்கு வேறொன்றும் வேண்டாமே. நீர் போதும் என் இயேசு ராஜாவே, இப்போதும். ஏன் இவ்வளவு ஸ்பீடா பாடுறேன்னா செய்தி கொடுக்கணும். என் இயேசு ராஜாவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் இன்று இரவு உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்த போறார். நான் பெருசா பலிபீடத்தையும் பழைய ஏற்பாட்டுக்கால ஆசரிப்பு கூடாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் ரகசிய வருகையும் இப்படிலாம் சொல்ல வரல. இந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நிலைமைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார் என்கின்ற ஒரு சத்தியத்தை இன்று இரவு அவருடைய அபிஷேகத்தோடு கூட இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். கவனிங்க, தேவன் இன்று இரவு ஒரு வசனத்தின் மூலமாக உங்களோடு பேச போகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கவனிங்க, listen to me. வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து ஒரு பெருமழை அந்த தேசத்தில் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு தெரியாத சம்பவம் இல்லை. எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து ஒரு மகிமையான மழையை அந்த தேசத்திலே கர்த்தர் கட்டளையிட்டார். கவனிக்க வேணும் பிரியமானவர்களே. என்ன பாருங்க, இப்போ பைபிள் படிக்கும் போது பைபிளை பாருங்க. தேவன் மழையை கொடுத்தார் ஒரு ஊழியக்காரன் ஜெபித்த பொழுது, தேவன் மழையை கட்டளையிட்டார் ஒரு தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பட்டணத்திற்கு கட்டளையிட்டார் ஒரு தேவ மனுஷன் திறப்பில நிற்கும் பொழுது. இன்னைக்கு நீயும் நானும் திறப்பில நின்னா, ஆவியானுடைய சமூகத்தில் வைராக்கியமாய் காத்திருந்தா, நம்முடைய பட்டணத்திலே நம்மை கொண்டு மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். பெரிய கூட்டத்தை நம்பி ஆண்டவர் ரிவைவல் உண்டாக்குறது இல்ல. பெரிய கூட்டத்தை உருவாக்கி அப்பதான் பெரிய எழுப்புதல் தேசத்துக்கு வரணும் ஆண்டவர் சொல்றதில்ல. ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை வைத்துக் கொண்டு மகத்துவமான காரியத்தை செய்கிறவர். ஒரே ஒரு சிம்சோனுடைய கையில் சாதாரணமான தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தர்களை மடங்கடித்தவர். ஒரே ஒரு மோசையை கொண்டு பார்வோனின் அரண்மனையை கதிகலங்க பண்ணினவர். ஒரே ஒரு தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடிக்க பண்ணினவர். என் மகனே மகளே, உன்னைய என்னைய கொண்டு இந்த தேசத்திலே இந்த பட்டணத்திலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். கையை தட்டி ஜோரா. சும்மா கதெல்லாம் ஓட்டி கடந்தா அற்புதம் நடக்காது. சம்திங் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா நீ நானும் முழுமையா அர்ப்பணிக்க வேணும். அன்னைக்கு மழை அந்த தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது கர்த்தர் மழையை கொடுத்தார். கவனிங்க, நான் கொஞ்சம் பிராக்டிகலா பேசுறேன், யாரும் என்ன தப்பா புரிஞ்சு கொள்ள வேணாம். இன்னைக்கு 10,000 வசனத்தை எடுத்து நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆவிக்குரியவன் என்று பெருமை பேசிக் கொள்ளுகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மட்டான காரியத்தை வெளிப்படுத்தத்தான் ஆவியானவர் இன்றைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். என் மகளே, மழை எதை குறிக்குதுன்னு சொன்னா ஆசீர்வாதத்தை குறிக்குது. மழை எதை குறிக்குதுன்னு சொன்னா செழிப்பை குறிக்கிறது. மழை எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவன் கொடுக்கின்ற மேன்மையை குறிக்கிறது. எல்லாமே உண்மைதான்.
ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என்னாகும் 24:1 தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கவனிங்க, யாரும் படிக்க வேணாம், நானே சொல்லிட்டு போறேன். ஆதியாகமம் 12:2 உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். I will make a great name. இன்றைக்கு உன்னை தேசத்துல பெரிய பேரை ஆசீர்வாதமா உனக்கு கர்த்தர் வைக்க போறார். யோசுவா 3:7 இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னார். உபாகமம் 28:1 பார்க்கும்பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசியா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான், கர்த்தராகிய நான் இவை ஏற்ற காலத்தில் செய்வேன் சொன்னார். என்ன சொல்லணும்? வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏகப்பட்ட வசனம் இருக்கு பைபிள்ல, ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறோம், ஊழியத்திற்கு தடையா இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு நம்முடைய கிரியைகள் காரியங்கள் தடையா இருக்கிறது. இன்னைக்கு என் அன்பு மகனே மகளே, நம்ம வாழ்க்கைக்குள்ள ஆவிக்குரிய மழை ஆசீர்வாத மழை பெய்யணும்னு சொன்னா எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எலியா என்ன செஞ்சார்? இந்த மழை பெய்வதற்கு முன்பாக எலியா செஞ்ச ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அதே 40வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 18வது அதிகாரம் 40வது வசனத்தை வேகமா வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். கவனிங்கம்மா, அங்கே அவர்கள் என்ன செஞ்சானா? சத்தமா பேசுங்க பார்க்கலாம். நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா மட்டும் இருக்க வேணாம், ரொம்ப ஆவியில பலமா தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. நான் பேசுற தமிழ் தெளிவா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அவன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்க என்ன செஞ்சானா? அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஒருத்தரும் வீராதபடிக்கு வெட்டி போட்டான். இன்னைக்கு வாழ்க்கைக்குள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மழையையும் தேவன் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மையை நீ அடைய வேண்டும் என்றால், என் மகனே மகளே, சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்யணும்? வெட்டி போடணும்னு ஆண்டவர் சொல்றார். அந்த இடத்துல படிக்கும் பொழுது கொஞ்சம் பேர் அல்ல, ஒருவனும் மீந்து போகாதபடி. அப்ப ஆவிக்குரிய அர்த்தத்துல இன்னைக்கு நான் பேசிட்டு போறேன். நம்ம கிட்ட ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபம் பண்றோம், டைம்ல பாட்டு படிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா மறைஞ்சு கிடக்கிற சில அசுத்தமான கிரியை நமக்கு தான் தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். பிரசங்கி 12:14 வாசிக்க வேண்டாம். அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு கிரியை நன்மையானாலும் தீமையானாலும் அவைகளை தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். வாலிப தம்பி தங்கச்சி, என் அன்பு மகனே மகளே, ஸ்திரீயே புருஷனே, இந்த ராத்திரி வெள்ள கர்த்தர் உன்னோடு பேசுறார். இங்க ஆவியில நிரம்புறோம், கைத்தட்டி பாட்டு படிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், எல்லாமே ஓகே. ஆனா அந்தரங்கத்துல சில காரியத்தை தவிர்க்க முடியாம அந்த பாவத்தோடு கூட புரண்டு கொண்டிருக்கிறோமே. இந்த தபசு நாட்களிலே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா புனித வெள்ளி வரப்பொழுது எல்லாம் பாட்டு பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, நாளைக்கே பாடுவோம். ஏன்னா கம்யூனியன்ல என் மேல் மனம் இறங்கும். எப்போ? எவ்ரி வீக், ஃபர்ஸ்ட் வீக்ல நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். எங்க பாட்டை பாடி 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 பாடியே கதை ஓட்டனா எப்படிதான் நம்ம ஆண்டவருடைய பரலோகத்துக்குள்ள ஒரு இடத்தை பிடிக்க முடியும்? நான் யாரையோ கிரிட்டிசைஸ் பண்ணவோ, குற்றப்படுத்தவோ, குறை சொல்லவோ இன்னைக்கு சென்னையில இருந்து அருமையான அண்ணன் கமாலியல் இங்க கூப்பிடல. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, நான் வந்த ஒரு நோக்கம் இருக்கு. நான் இப்ப ஜெபிச்சு வரும்பொழுது சொன்ன, ஆண்டவரே என்னை கூட்டு வந்த நோக்கம் ஒன்று இருக்குப்பா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஜனத்துக்குள்ள. வாலிப தம்பி தங்கச்சி, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் ஏதோ இந்த இடத்தில் மட்டும் ஆராதனை வீரர்களாய் காட்சி அளிக்கிறவர்களாய் அல்ல, இந்த இடத்தில் மட்டும் பரிசுத்தவான்களாய் பயபக்தி உள்ளவர்களாய் காட்சி அளிக்கிறவர்களாய் அல்ல. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெட்டி போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. வெட்டி போடுன்னு கர்த்தர் சொல்றாரு.
எனக்கு நான் பெருமையா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், தயவு செய்து அப்படி மட்டும் புரிஞ்சு கொள்ளாதீங்க என்கிட்ட. நான் முழுக்க முழுக்க என்னை தாழ்த்தி அவர் பலிப்பிடத்தில் நான் அர்ப்பணிக்கிற உண்மையை சொல்றேன். என் அன்பு சகோதர சகோதரிகளா சொல்றேன். பெருமை பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், யாருக்கும் பயப்படாதவன், ஒரு பெருசா ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ற ஒரு ஆளு என்கிட்ட ஆண்டு ரொம்ப முகமுகமா பேசுறான். டேய் இதெல்லாம் தப்பு, இந்த காரியத்தை தப்பு, இதை இப்படி பேசாத, ஓவர்டேக் பண்ணாத, நீயே பெருசா நினைக்காதடா, அடுத்தவனை தாழ்வு மனப்பான்மையா பார்க்காதடா, அவங்கள மீறி நீ தான் பெரிய கெத்த சொல்லாத, அடங்கு. பெருமைய, அந்த பெருமைய வெட்டி போட்ட நிமிஷத்துல தான் என் ஊழியத்துல கர்த்தர் இப்ப கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கையை ஜோர உண்மையை சொல்றேன், என் பலிப்பிடத்துல உண்மையை சொல்றேன். என் பெருமைய நான் பலிப்பிடத்துல விட்டு கொடுத்ததுனால, வெட்டி போட்டதுனால இன்னைக்கு ஊழியத்துல கர்த்தர் பெரிய காரியம் செய்றார். கையை தட்டு. உன்னுடைய வாழ்க்கையில பெருமையை வெட்டு, ஆணவத்தை வெட்டு. தேவ சமூகத்திற்குள்ளே ஒரு அடங்காத ஆவி நமக்குள்ள வேண்டாம். அசுத்தமான டிவியை பார்க்கிறது, மறுபடியும் இங்க வந்து அந்நிய பாஷையை பேசுறது வேண்டாம். டிவியை பார்த்து சினிமா பாட்டை பாடி கானா பாட்டை பாடின ஒரு பாஸ்டர் லியோ நெல்சன் இன்னைக்கு டைமே இல்ல டிவி பார்க்க. உண்மையை சொல்றேன், டைம் இல்ல டிவி பார்க்க, அசுத்தமா பேச டைம் இல்ல, யாருக்கிட்டையும் போய் யாருடைய கதையும் பேச டைம் இல்ல. ஊழியம் என்ன? இப்போ வந்த உடனே அவர் கிட்ட கேட்டா என்ன பேசுறேன்னு நீங்க கேட்டு பாருங்க பாஸ்டர், அருமையான பிரதர் கிட்ட. உங்க தரிசனம் என்ன, உங்க ஊழியம் என்னன்னு, சபை வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்றீங்க, எப்படிப்பட்ட திட்டம் என கர்த்தர் சொல்லிட்டார். எப்பா அது இது உனக்கு தேவையில்ல, வளர்ச்சியை நோக்கி ஓடு. என் அன்பு மகனே மகளே, இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை நீ என்ன செய்யணும் சொல்லுங்களேன் வாயை திறந்து. என்ன செய்யணும் பிரதர்? கொஞ்சம் அருவாவை தூக்கி எடுக்க மாட்டீங்களா? என்ன செய்யணும்? எப்படி வெட்டுவீங்க? வெட்டுறது எப்படி வெட்டுவீங்க? ஸ்லோ மோஷன்ல போவீங்களா? அப்படியா? வெட்டினா எப்படி வெட்டுவீங்க? அப்படி கூப்பிட்டு ஓங்கி என்ன செய்வோம்? இன்னைக்கு ஆண்டவர் நாள் கடத்தியல்ல சொன்னார் பத்திங்களா அந்த பாஸ்டர், இன்னைக்கே அடுத்த மீட்டிங்ல பார்த்து போனோம். இந்த மீட்டிங்லயே வெட்ட வேண்டியதை வெட்டு. நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்க உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கிறிஸ்துவுக்குள்ளே அர்ப்பணி. எல்லாத்தையும் வெட்டு. சினிமா படம், நாங்க சினிமா பாட்டை பாடினே இருப்போங்க, ரொம்ப பிடிக்குங்க. எப்ப பார்த்தாலும் தலை இப்படி பண்ணி தலையை போயிடுச்சு பத்தியா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லுவான், அப்ப எங்க தலைவர் எப்படியா. இப்ப நான் என்ன சொல்றேன், இயேசுதான் என் சூப்பர் ஸ்டார், இயேசுதான் என் ஹீரோ. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப சலிப்பா இருக்கு. எப்படியா அவரை விட்டுட்டு நாங்க எங்கேயோ ஒன்னும் பார்க்கவே இல்லை, பார்க்காமே ரசிக்கிறோங்க. அவர் தாங்க சாரோனின் ரோஜா. இங்க இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்லாம் 60 வயசான முகத்துல ஃபுல்லா அப்பிக்கிறான், மேக்கப் அப்பி அவன் முகம்லாம் சுருங்காதபடிக்கு காட்டுறான். ஆனா என்னைக்கும் அவர் முகம் சுருக்கமே இருக்காது. அவர் பியூட்டி பார்லர் போகிறதே இல்லை, அழகா படுத்துறதே இல்லை. அவரை போல ஒரு ஸ்வீட் ஃபேஸ் யார்கிட்ட இல்லைங்க. அவர் தான் அழகானவர். கிள்ளி முத்தம் கொடுத்தாலும் அந்த இடம் ஒன்னே ஆகாது. எனக்கு மேக்கப்பே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீரோ அவர் தானே. கையை ஜோரா தட்டுங்களம்மா, உற்சாகமா கையை தட்டு. அந்த ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கணும், அந்த ஹீரோவுடைய பாதத்தை மட்டும் முத்தம் கொடுக்கணும். ஆகவே தான் மரியாள் தெளிவா தெரிந்து கொண்டா, டேய் வேற ஏதோ எனக்கு வேணாயா, அவர் பாதம் மட்டும் போதும்னு சொல்லி அப்படியே பிடிச்சு கொண்டான். அதான் பாட்டு பாடினார் ஃபாதர், என்னை விட்டு ஏடுபடாத, அப்புறம் நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. சொல்லுங்க, எனக்கு நல்ல பங்கு நீர்தானையா. இன்னைக்கு எல்லா சுத்தத்தை, எல்லா மாம்சத்தை, எல்லாம் பொல்லாத கிரியைகளை வெட்டி விட வேண்டும். ஆண்டவருக்கு வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை பார்த்து நான் தெளிவா சொல்றேன், நீ படிக்கிற காலேஜ்ல இருக்கிற ஸ்கூல்ல ஆண்டவரை உயர்த்து. இந்த கூட்டத்தை எதுக்கு உயர்த்த வந்திருக்கிறோம் தெரியுமா? ஏதோ இந்த இடத்துல இருக்கிற ஊழியக்காரர்கள் தங்களை நாங்க நல்லா பாட்டு படிக்கிறோம் சொல்லி அல்ல. இந்த இடத்துல எப்படியாகிலும் அவர்களோடு ஒரு கூட்டம் இயேசுவை உயர்த்த வேணுமே என்று தரிசனத்தோடு நடத்ததான் இன்னைக்கு உயர்த்துறோம். அப்படியே மேல கையை தூக்கிங்க, கையை தூக்கி சொல்லு, அப்பா சொல்லுங்க, அப்பா நீங்க மட்டும் உயரணும் ஆண்டவரே. எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்லுங்க, நீங்க மட்டும் உயரணும் ஆண்டவரே, நீங்க மட்டும் உயரணும். இந்த தூத்துக்குடியில எழுப்புதல் வர வேணும். நான் வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டிட்டு போடுறேன் ஆண்டவரே. சினிமா, அசுத்தம், உலகம், பெருமை, ஆடம்பரம், ஆணவம் எல்லாமே நான் வெட்டி போடுறேன். கையை ஜோரா தட்டுங்க பார்க்கலாம், உற்சாகமா கரங்களை தட்டுங்க, நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி
எல்லாத்தையும் வெட்டுறவங்க ஓங்கி சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் வெட்டிட்டேன். வெட்டுற மாதிரி சில பேர் தெரியல, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாத்தையும் வெட்டிட்டேன். அதான் நான் ஒரு பாட்டு என் சீடியில் எழுதிருக்கிறேன். அதுல பாட்டு பாடியிருப்பேன். என் உள்ளம் இயேசுவுக்கு தெரியாதுல, சொந்தமானதா சொல்லுங்க, சொந்தமானதா. அப்புறம் என்னது? உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். யார் பாடணும்னு கேட்டா, கல்யாணம் முடிக்காத வாலிப தம்பி தங்கச்சி இதை பாடணும். உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். சர்ச்சுக்கே சில பேர் வரான், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கியா வரான்டா? ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு, ரைட்லாம் போட்டு, கப்பெல்லாம் போட்டு, ஸ்டைல் ஆயிடுச்சு. அது என்ன ஸ்பைக் எல்லாம் விட்டு அப்படியே பந்தாவா நிக்கிறது. ஆனா ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை கம்மி. ஏதோ ரூட் எங்கேயோ போகுதுப்பா. 42C சம்திங் எங்கேயோ வந்து கொண்டிருக்குது. அங்க போய் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாதான் பாட்டு பாடும். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. கையை தட்டி, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா. உம் அன்பை பிரிந்து, மறுபடியும் உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா. எப்படி சொல்லுவோம்? என் அன்பே, என் உயிரே, என் அன்பே. இதெல்லாம் சூப்பரா பண்ணுவோம். என் அன்பே, என் உயிரே, நீரே. இந்த ஆக்ஷன் மறக்கவே மாட்டோம். என் அன்பே, என் உயிரே, நீரே, என் தேவனே. எல்லாத்தையும் பாடிட்டு ஆனா வெட்ட வேண்டியதை மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? வெட்டாமையே உள்ளத்துல வைப்போம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம், டுமாரோ மார்னிங் ஐ வில் மீட் யூ அட் பஸ் டிப்போ. அப்பதான் ஆண்டவருக்கு கப்போனாவும். என்னடா இது? வாலிப தங்கச்சி தம்பி, இன்னைக்கு நல்ல என் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு போறேன். பெற்றோர்கள் நமக்கு ஏற்படுத்தாத பட்சத்தில் நம்மளா எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா சொல்லுங்க, வாய் திறந்து. உள்ள யாரையும் சொல்லுங்க, அழகா சொல்லுங்களம்மா. அழகா சொல்ல தெரியுமா? அழகா எப்படி சொல்றதுன்னா எப்படி? உள்ள யாரையும், அப்படியா? இல்ல, உள்ள யாரையும் அவள் உருகினும் நான் சேர்க்கவே மாட்டேன். சொல்லுங்க, நான் சேர்க்கவே மாட்டேன். அப்படி மீறி ராபர்ட் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? என் காலால எட்டி உதைப்பேன். மீறி வந்தாருன்னா எட்டி உதைப்பேன். ஏன்னா நான் இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறேன் தவிர உலகத்தோட ஒத்து போக நான் வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. கலாச்சாரத்தை, மேற்கத்திய கலாச்சாரம் என்கின்ற போர்வையிலே இன்றைக்கு ஆவிக்குரிய உபதேசங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. அபிஷேகம் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாய்ஸ் மட்டும் வந்திருக்குது. நாய்ஸ் நமக்கு முக்கியம் இல்ல, அனாயிட்டிங் தான் முக்கியம். கையை ஜோரா தட்டுங்க பார்க்கலாம். நாய்ஸ் வேணாயா, அனாயிட்டிங் வேணையா. ஆவியில நிற்கத்தக்கதான அந்த அப்போஸ்தலர் அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு வாலிபனுக்கும், கிறிஸ்தவனுக்கும், ஊழியக்காரனுக்கும் தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேர்ல மட்டும், பேச்சுல மட்டும் அல்ல மகனே, மகளே. நம்முடைய இருதயத்திற்குள்ளே, நடக்கையிலே, செய்கையிலே, பேச்சிலே, வாழ்க்கையிலே, சகல விதத்திலும் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் பிரகாசிக்கும் பொழுது, எல்லா அசுத்தத்தையும் வெட்டி தேவனுக்கா ஓடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாயை திறந்து சொல்லுங்களேன் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாட்டு அப்படியே கடைசியா கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையும் ஏன் சேர்க்க மாட்டேன்? இந்த பாட்டு ஆல்பர்ட் சாலமன் ஏஞ்சல் டிவில பாடுவார். அது யூடியூப்ல கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். சொல்லுங்க, இப்படி கையை காட்டி தான் பாடுங்களேன். உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். சொல்லுங்க, ஆலயம் ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? என் கண்கள் இயேசுவுக்கு, சொல்லுங்க சொல்லுங்க, என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதா. சினிமா படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். நம்ம சூப்பரா பாடுவோமா நம்ம ஸ்டைல? சொல்லுங்க, மைனா குருவிய நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா மைனாவும் குருவியும் என்ன செய்யும்? ஒரு நாள் பறந்து போயிடும். நிலையானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கையை ஜோரா தட்டுங்க பார்க்கலாம், நல்ல உற்சாகமா கையை தட்டுங்க பார்க்கலாம். நிலையானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதான். இப்போ நம்ம லேடிஸ் பண்ற காரியம் தான் நம்ம பெரிய வெள்ளங்கமே. வெங்காயம் வெட்டினே நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அப்படியே அந்த மாமியார் மருமகளும் டிவியில் அழுகுறான, இவங்க கூட சேர்ந்து ஐயோ அத்தான் வருது கூட தெரியல, போயா ஓரமா உட்கார கொண்டாடும். நைட்டு 9 மணிக்கு மேலே பார்க்குறவனே எல்லாம் அப்போதான் முடியும் நாடகம். ஆனால் இங்கே நம்ம என்ன செய்யறோம்? திடீர்னு கை தூக்கும். யாரெல்லாம் 8லேருந்து 9 ஜோம் பண்றீங்க? 9லேருந்து 10 யார் ஜெபிக்கிறோம்? 10லேருந்து 11 யாரு? ரீட்டா, மேரி, ரோஸ்லின், கீதா, ஏதோ பேர் வருது. ஆனா டிவி முன்னாடி உட்கார்ந்து என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதா. சொல்லுங்க, மெகா தொடர நான் பார்க்கவே மாட்டேன். சொல்லு, மெகா தொடர நான் பார்க்கவே மாட்டேன். வாய் திறந்து, மெகா தொடர. நிறைய எழுதிருக்கிறேன். என் வா இயேசுவுக்கு சொந்தமானதா. சினிமா பாடல, கெட்ட வார்த்தைய நான் பேசவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க மகனே மகளே. இன்றைக்கு உலகத்துடைய எல்லா சுத்தங்களை தவிர்த்து வெட்டி விட்டு ஒன்றும் மீந்து போகாதபடி ஒன்றை மட்டும் பிடிப்பாங்க. சொல்லுவாங்க, எல்லாம் இந்த ஈஸ்டர் முடிச்ச பிற்பாடு நான் டோட்டலா வந்துடுறேன். அடுத்த ஜூன் மாதம் வந்துடுச்சுன்னா நான் டோட்டலாக சாமி கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். இப்போ கொஞ்சம் புகையடிக்க விட்டுருக்கியா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலேயே இருக்கையா. எப்பவுமே இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது, எப்பவுமே இருக்கும். ஊடு ஃபுல்லாக அவன் ஊதி விட்டு தள்ளினே இருப்பாங்க ஆளு. சினிமா படம் பார்க்குறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், கலகம் பண்ணுறோம், குறை சொல்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். இன்னைக்கு தேவன் தெளிவாக சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ராக்டிக்கலாக பேச தான் வந்தேன். இந்த மாதிரி சின்னத்தனமான காரியத்தை வெட்டிட்டா நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கையை ஜோரா தட்டுங்க. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதமான மழையை தேவன் பெய்ய பண்ணுவார். ரெண்டாவது, சீக்கிரம் வாசிங்க, நமக்கு டைம் இல்ல. வாசிங்கம்மா, அந்த 42வது வசனத்தை வாசிப்போம். ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. கவனிங்க. ரெண்டாவது, எலியா வெட்டி போட்ட உடனே வெட்டி போட்டு முடிச்சுட்டாரா? இல்ல, எல்லாத்தையும் விட்டு பூமிக்குரிய காரியத்தை விட்டுட்டு கொஞ்சம் உன்னத அனுபவத்துல போறார், சிகரத்துல ஏறார். விசுவாசியே, இயேசுவை உயர்த்த வந்திருக்கிற மகனே மகளே, வாலிப தம்பி தங்கச்சி, இந்த லோக்கல் டீம் லோக்கல் புத்தியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மேலானவைகளை நாடணும். நம்ம எப்போ பார்த்தாலும் உன்னத அனுபவத்தை விட்டுட்டு சின்ன ஜபத்திலே இருப்போம். நம்ம என்ன, நான் உங்களுக்கு சொல்றேன், தப்பா நினைக்க வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன குற்றப்படுத்த அல்ல. சோத்திர பலியெல்லாம் டிவியில் வருதுல, சோத்திர பலி உங்களுக்கு, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே, வருதா வரலையாமா? சொல்லுங்க. நம்ம ஆளுங்களாம் இப்போ நம்ம என்னதான் பெருசாக மீட்டிங் நடத்த, நம்ம ஆளுங்க சொல்றது என்ன தெரியுமா? என்னையா நீங்க மாசத்துல ஒரு சனிக்கிழமை கூட்டத்தை நடத்துறீங்க, ஒரு செய்தியை கேட்குறோம். நாங்கள் உட்கார்ந்து இடத்துல 3 செய்தியை கேட்குறோம், 3 ஊழியக்கார டெய்லி நாங்கள் பார்க்குறோம். அதுவும் எப்படி சொல்றாங்க நம்ம ஆளுங்க தெரியுமா? அப்படியே சேர்லேயே உட்காந்து நல்ல வேர்க்கலை அழகா வறுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு, நல்லவரே சோத்திரம், கால் மேலே காலை போட்டேன், வருகிறவரே சோத்திரம், இருக்கிறவரே சோத்திரம், இருந்தவரே சோத்திரம், சோத்திரம், அப்படியே சோத்திரம். இன்னைக்கு ரொம்ப ஐஸ்கிரே அந்த ஃப்ரீசர்ல இருந்து யூ டேக் சம் ஐஸ் கியூப்ஸ் அப்படிலாம் பேசி திருப்பி மருந்தொன்றி பூங்குத்தே சோத்திரம், சாவரோனின் ரோஜாவே சோத்திரம். என்னையா வாழ்க்கை?
இந்த சோத்திர பலி உன் வீட்டுக்குள்ள துதியை உண்டாக்கும். ஆனா நீ தனிப்பட்ட விதத்தில் கற்றுக்கொண்ட அந்த உன்னத அனுபவம் உன் அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு ஆண்டவரோடு ரகசியத்தை பேசுகிற, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற கடைசி கால சிகரத்தின் மேல் ஏறுகிற விசுவாசியை நீ இன்னொன்னு மாறணும் கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அதனால தான் பவுல் சொன்னாரு, சிகரத்தின் மேல் மேலானவைகளை நாடுங்கள். கொஞ்சம் ஜாம் பண்ணாலே ஆளுகளுக்கு கொஞ்சம் பெருமை வந்துடும். நான் யார் தெரியுமாயா? 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஆமா பாத்தியா என் முழங்கால பாத்தியா? அடிக்கடி பேண்டை தூக்கி தூக்கி காட்டுறது பாருங்க, என் முழங்கால பாரு தேய்ச்சு. நான் யார் தெரியுமா? 21 நாள் உபவாசம் போட்டு நான் மலையை அசைக்க போற ஒரு ஆளு. நீங்க என்னத்தை பெருத்தா? இந்த பெருமையே வேணான்றார் ஆண்டவர். தாழ்மையோடு உன் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்திலே உன் பிதாவை நோக்கி ஜெபி. அவர் அதை பாருங்க, உன்னத அனுபவத்துக்குள்ள ஏறி செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல தன் முகம் முழங்காலில் பட குனிந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன் முகம் எங்க பட்டுச்சாங்க? சொல்லுங்க வாயை திறந்து. வாங்க பிரதர், வாங்க முன்னாடி வாங்க, வெக்கப்படாம வாங்க. போடுங்க முழங்கால் போடுங்க, முகம் போடுங்க. தன் முகம் முழங்காலில் பட குனிந்து. சரி, இவர் பாருங்க எவ்வளோ ரொம்ப தாழ்மையா பயபக்தியா ஆண்டோடைய பலிப்படுத்த தன்னை தானே அப்படியே முழுவதுமா சரண்டர் ஆயிட்டாரு, முழுவதுமா ஒப்பு கொடுத்துட்டாரு. இனி நான் கிடையாதியா, என் ட்ரெஸ் கிடையாதியா, என் அழகு இல்லையா, என் ஆஸ்தி இல்லை, தேங்க்யூ பிரதர் போதும். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே கர்த்தர் விரும்புகிறது தாழ்மையின் ஆவி வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையை ஜோரா தட்டு. எனக்குன்னு ஒன்னும் இல்லையா, என் பெருமையா காலர் தூக்குற அனுபவம் இல்லையா, என்ன நான் தாழ்த்துறேன். என் இயேசு கிறிஸ்து ஒருவரே பெரியவர். பாட்டில் மட்டும் நீர் பெருகணும் நான் சிறுகணும், பாட்டில் மட்டும் இல்ல, வாழ்க்கையின் அனுபவத்தில் செயல்படுத்தணும். நான் சொன்னல, உண்மையா சொல்றையா, நான் பெருமையா மட்டும் என்ன நினைச்சிடாதீங்க ப்ளீஸ், தயவு செய்து அப்படி மிஸ்டேக் பண்றாத. நான் உண்மையை சொல்றேன். பெருசா பெரிய பந்தா சீஃப் பாஸ்டர் என்கிட்ட 3 பேர் ஒர்க் பண்றாங்க, ஓகே, தண்ணிய ஃபேன் எடுத்து, கேவலமான ஒரு வாழ்க்கை. நான் இப்போ பெரிய பெரிய தலைவர்களை சந்தித்து நான் பேசிக் கொண்டிருந்து நான் பார்த்தது, அதிலே நான் கண்ட அற்புதமான ஒரு தலைவர் ஃபாதர் பிர்க்மான்ஸ். அவர் நீ பார்த்தீங்கன்னா அவருக்காக நான் உயர்த்திங்க பேச வரல, ஒரு அனுபவத்தை சொல்றேன். அந்த தேவ மனுஷன் அப்படியே உட்கார்ந்து இருப்பார். நைட்ல காத்து வரும், ஓடி போயிட்டு அப்படி சொன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இல்ல, ஓடி போய் என்ன செய்வார் தெரியுமா? அந்த ஃபேன் எடுத்து அவரை திருப்பி அவரே காத்துல பக்கத்துல நிற்பார். அதுக்கு ஒரு பிஏலாம் வச்சுக்கிறது இல்லை. என் காரே ஓட்ட கார் வச்சிருந்தேன், ஏசி. நாங்கள் ஓலிகா டிவியில் ஷூட்டிங்கு போகிறோம். டேய் காலையில் ஃபோன் பண்ணுறா, சீக்கிரமா காரில் நீ காரை எடுத்துகிட்டு வா. அந்த ஓட்டை எனக்கு லேன்சர் இப்போ தான் நல்ல காரை கொடுத்தார் ஆண்டவர். அப்பா ஏசி இல்லைப்பா, நான் குக்கிராமத்தில் பிறந்தேன், நான் ஏசிலேயே பிறந்தேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் வாயா, முதல்ல டைம் ஆகுது அப்படின்னு. அந்த ஓட்ட கார் வரலை, ரோட்டில் நிற்கிறேன், 4 பேர் எல்லாம் பார்க்குறாங்க, சோத்திரம் ஃபாதர் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. அந்த மனுஷன் தாழ்மையோடு அப்படியே வந்து ஷூட்டிங்கை முடிச்சு அந்த ஊழியத்துக்கு உதவி செஞ்சு அந்த அனுபவத்தை பார்க்க அவர் வீட்டுக்கு நீங்கள் எப்போ அடிக்கடி நான் போனது உண்டு. அடிக்கடி நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சுற்றி பைபிள் தாங்க. டேனியல் ரெஃபரன்ஸ் இருக்கும், தாம்சன் பைபிள் இருக்கும், அதுக்கப்புறம் என்னது கிங் ஜேம்ஸ் இருக்கும், தமிழ் பைபிள் இருக்கும், திருவிவிலியம் இருக்கும், எல்லாத்தையும் போட்டு இங்கிலீஷ் பாட்டை போட்டு அப்படியே கையை உயர்த்தி ஒரு தொடையில் தட்டி அப்படியே உயர்த்தினே இருப்பார். வாடா வாடா எல்லாரையும் வரவேற்பார். எப்போ பார்த்தாலும் ஃபாதர் முகம் எப்படி இருக்கும் தெரியல, எப்படி இருக்கும் இப்படியா? ஃபாதரை பார்த்தவங்களாம் தெரியல உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் 32 தான், வெள்ளக்கொடியை காட்டாமே அவர் வெளியே வரவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தாழ்மை பாருங்க இன்னி வரைக்கும் உயர்த்தினே இருக்குங்க. நான் அதான் சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு சர்ச்சு, ட்ரூ லைட்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சு, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் நான் பாட்டு பாடினேன், அன்பு கூறுவேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் நான் பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துட்டா, திருப்பி எல்லாம் ஃபாதர் பாட்டு பாடுறாங்க. மறுபடியும் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதான். திருப்பி கெடாக்கு போறேன், திருப்பி கொலம்போக்கு போறேன், எந்த ஊர்ல போனாலும், யோர்தான்ல பார்த்தாலும் அந்த இடத்துலயும் இந்த ஃபாதர் பாட்டை பாடுறாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், ஃபாதர் நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம். கையை ஜோரா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு, எங்க போனாலும் உங்க பாட்டியா. நான் கண்டது இதுக்கு என்னன்னு கேட்டா, அவர் பெரிய ஆடம்பரமோ ஒன்றும் கிடையாது, சிம்பிளா வராரு. அப்படி மைக்க தூக்குனாலே அபிஷேகம் இறங்குது, ஒரு கூட்டம் தேடி வருது. இதுதான் தாழ்மைக்கு அடையாளம். தன்முகம் முழங்கால் பட குனிந்து, விசுவாசியே
வாலிப தம்பி தங்கச்சி, என் அன்பு மகனே மகளே, இன்று இரவு பிராக்டிகலா சிம்பிள் திங் ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ள பெருமை வேண்டாம், நமக்குள்ள ஆணவம் வேண்டாம், நம்ம பெரிய ஆளை காட்டிக்கொள்ள வேண்டாம். நான் பெரிய மினிஸ்டர், நான் சர்வெண்ட் ஆஃப் காட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாழ்மையோட, அப்பா நீதான் பெரியவர், அப்பா நீதான் உயர்ந்தவர் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. உன் பாஸ்டருக்கு முன்னாடி தாழ்மையாரு, உன் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் தாழ்மையாரு. நீ பெருசா எத்தனை பணம், எத்தனை கோடிக்கணக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னை உண்மையை தாழ்த்து. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரா? உயர்த்துவார்னு வேதம் சொல்லுது. என் மகனே மகளே, இன்னைக்கு 2 காரியத்தை மட்டும் பேசிட்டு நான் போறேன். இன்னைக்கு உன்னை நீயே தாழ்த்தணும்னு கர்த்தர் விரும்புறார். எல்லாத்தையும் தாழ்த்தணும். ஆணவம், அகங்காரம் எதுவுமே பெருசா நம்மள பெரிய ஆளா நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. முற்றிலும் ஆபிரகாம் முற்றிலும் 100க்கு 100 அப்படியே ஒப்பு கொடுத்தான். அதனாலதான் ஜாதிகளுக்கு தகப்பனா கர்த்தர் மாத்தினார். நம்ம எல்லாம் அப்படியே எழுமி நிற்போமா? இந்த இடத்துல வெட்கப்படாம 2 காரியம். வெட்ட வேண்டியது எல்லாம் நீங்க வெட்ட வேணும். உங்களுக்கு எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ அந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும். இன்னைக்கு இயேசு நாமத்துல நமக்குள்ளே உன்னத அனுபவத்திற்குள்ளாய் கடந்து சென்று நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த இடத்துல வெட்கப்படாம நீங்க முன்னாடி வரீங்களா? நம்ம எல்லாம் இன்னைக்கு அர்ப்பணிக்க போறோம். வாலிப தம்பி தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, புருஷர்கள், வாலிபர்கள் எல்லாம் நீங்க முன்னாடி வாங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வேகமா முன்னாடி வந்து நீங்க கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் பயபக்தியோடு இங்க ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சில அந்தரங்கத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியம், உம்மை உயர்த்த கூடாதபடிக்கு எனக்குள்ள அந்த அசுத்தங்கள் ஆண்டவரே, அவைகளில் இருந்து இன்று இரவு ஒரு மாபெரும் விடுதலையை நீர் தரும்படியாய் நான் செபிக்கிறேன். அப்பா வந்துருங்க, உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் நிறுத்துவீர்களா? உங்களுக்காய் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சரீரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு சின்ன பின்னமாய் சிலுவையிலே தொங்கின அந்த காட்சியை ஒரு விசை நீ கண்ணோக்கிப்பா. இன்னும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்காமல் பாவத்திற்குள்ளே துணிகரமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமே. சினிமாவிலும் போதை வஸ்துக்களிலும் பாவ பழக்கத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே. உலகத்தை விட்டு வெளியே வராம இருக்கிறோமே. இன்னைக்கு நம்மையே அர்ப்பணிக்க போறோம். என் அன்பு மகளே, கொஞ்சம் நஞ்சமான ரத்தம் அல்ல, ஏராளமான ரத்தம் அவருடைய முகத்திலிருந்து வழிகிறது. வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய மீட்புக்காகத்தானே அந்த ரத்தம் சிந்தி ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். நீ சில நேரத்தில் சொல்ற, பிரதர் நான் உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு இச்சை, அந்த லஸ்ட் என்னை அப்படியே இழுத்து பாவத்திற்குள்ளாய் நுழைக்கிறது, எனக்கு விடுதலை கிடைக்காதா? Tonight Lord will deliver. எல்லா விஷயத்திலிருந்து இன்று இரவு கர்த்தர் விடுதலையை தரப்போறார். நீ உண்மையா கண்ணீரோடு அர்ப்பணி. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம், இந்த மாம்சமான எனக்கு கிரியை எனக்கு வேண்டாம். அப்படியே கையை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உயிருள்ள தீருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள தீருப்பலியா, கண்ண மூடி, உடலை உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, உன் பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்றது இல்ல, நீ மத்தவங்களை வேடிக்கை பார்க்க வேணாம், நீ கண்ணீரோட உன் சரீரத்தை ஒப்பு கொடு. உள்ளம் தந்து விட்டே, உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என்
மனம் புதிதாக வேண்டும். கையை உயர்த்தி திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும். திரு சித்தம் புரிந்து வாழவே. கடைசியா எல்லாம் கைகளை உயர்த்தி தகப்பனே தந்து விட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். சொல்லுங்க கண்ணீரோட, தகப்பனே என்னை தருகிறேன் அப்பா, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. மறுபடியும் தகப்பனே தகப்பனே தந்து விட்டே தங்கி. கையை உயர்த்தி கரங்களை உயர்த்தி, அப்பா கண்ணீரோட என் அன்பு மகனே மகளே, உனக்காக சிலுவையில் தொங்கின அந்த இயேசு, அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஜீவனை கொடுத்த இயேசு உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இன்றாவது என் மகள் கண்ணீரோடு அர்ப்பணிக்க மாட்டாளா, என் மகன் அர்ப்பணிக்க மாட்டானா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிறார். உன் குறைகள் எல்லாம் உன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்க இயேசு இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை நீயே சொல்லு, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகம் என்ன வேண்டாம், இந்த உலக அசுத்தம் எனக்கு வேண்டாம்பா. இந்த சினிமா கபடி இந்த உலகத்துடைய மாமிசம் எனக்கு வேண்டாம். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. forgive me Lord. நீங்க அர்ப்பணிக்கிற நேரம், இன்னும் 2 நிமிஷம் நீங்க அர்ப்பணிக்கிற நேரம், கண்ணை மூடி கண்ணீரோட சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எல்லா அசுத்தங்களை வெட்டி நான் வந்திருக்கிறேன். உம்முடைய பலிப்பிடத்தில் மேலானதை நாடி நான் தாழ்மையோடு நடக்க வந்திருக்கிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் நீங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் சொல்றதுனால கூட்டத்துல ஒரு ஆளா நீங்க கையை தூக்க வேண்டாம். உண்மையா உண்மையா எனக்குள்ள இருக்கிற ஒட்டி இருக்கிற அந்த மறைமுகமான அசுத்தத்தை எல்லாம் வெட்டி எரிஞ்சுட்டேன். இன்னைக்கு நான் மேலானதை நாடி இன்னும் அதிகமா ஜெபிக்க போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர போறேன். எனக்குள்ள தாழ்மை வந்து விட்டதுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உன் பக்கத்துல யாரோ பாக்குறாங்கன்னு சொல்லி நீ வெக்கப்பட வேண்டாம். உன்னை கர்த்தர் கவனிக்கிறார். தம்பி, என் தங்கச்சி, நீ கண்ணீர் வடிக்கிறதுனால பக்கத்துல யாருன்னா பார்த்து தப்பா சொல்லுவாங்களா? நெவர் மைண்ட். டுநைட் only look unto Jesus. அவரை நோக்கி பார். இப்ப அமைதியா இருக்கிற நிமிஷத்துல நீ கண்ணீரோட ஒப்பு கொடு பார்க்கலாம். இந்த உண்மையான இந்த ஒப்பு கொடுத்தலில் ஆண்டவர் பிரியப்படுறார். நான் சொல்லவே மாட்டேன் நீ உயர்த்து கையை தூக்கு சத்தம் போடு அழுது ஜெபம் பண்ண, நான் சொல்லவே மாட்டேன். அது ஆவியானுடைய வல்லமை அல்ல. உனக்குள்ளேயே உணர்வு வரணும். சொல்லுங்க, நீங்களே சத்தம் போட்டு கூப்பிடணும். உங்களை அறியாமே இப்ப கண்ணீர் வரும் உங்க கண்கள்ல இருந்து. இது ஏதோ தூண்டி விடப்படுகிற ஒரு மேஜிக் மேடை அல்ல. உன்னை தொடுமடியா கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு 2 மினிட்ஸ் கதறி அழுது சத்தத்தை எனக்குள்ளே நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. பானே தந்து விட்டே தங்கி விடும் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டே தங்கி விடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்ற அநேகர் ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க கண்ணீருக்கு உங்கள் அர்ப்பணிப்புக்கு ஒரு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ண இறங்கி வந்து விட்டார். கரங்களை தட்டி எல்லாம் அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி, எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி